அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆன்மீக பூமியினுடைய ஆளுமை பூமியினுடைய அருந்தவ புதல்வர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்பிற்கினியவர்களே, திருக்குறளை பற்றி நாம் தொடர்ந்து ஆய்வுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். திருக்குறளில் எல்லா வகையான உணர்வுகளையும் நாம் தெளிக்கப் பெற்றாலும் திருவள்ளுவர் மெய் உணர்வு பற்றியும் துறவு பற்றியும் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். வாழ்வியல் விளக்கங்கள், காதலியல் விளக்கங்கள், பொருளை பற்றிய விளக்கங்கள், அரணை பற்றிய விளக்கங்கள் கூறும் அதே நேரத்தில் எல்லாமே செய்ய வேண்டும், அதாவது அறத்துப்பால் பொருட்பால் என்ற இரண்டு விஷயத்தையும் சரியாக உணரும் நிலையில் நம்மை வைத்திருந்தாலும் துறவு பூண வேண்டும் அல்லது வாழ்க்கையில் மெய் உணர்வாளனாக மாற வேண்டிய நிலை வேண்டும் என்று நினைக்கும் அல்லது உந்தப்படும் ஒரு மனிதன் எந்த நிலைக்குள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி வள்ளுவர் சரியாக சொல்லியிருக்கின்றார். அதனுடைய விஞ்ஞான விளக்கத்தையும் நடப்பியல் விளக்கத்தையும் நாம் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். துறவு என்ற அதிகாரத்திலே யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன் என்று குறிப்பிடப்படுகிறது. அதனுடைய எளிமையான பொருள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களில் மீது நாம் ஆசையை வைக்கின்றோமோ அந்த பொருள்களினால் நமக்கு ஆசை வைத்தவனுக்கு நிச்சயமாக துன்பம் ஏற்படும். அதே நேரத்தில் எந்த பொருளின் மீது ஆசையில்லாமல் விலகுகிறோமோ அந்த பொருளின் மூலம் வரும் துன்பம் இல்லை. நிச்சயமாக இதை சரியாக உணர வேண்டுமென்றால் ஆசையை அறு என்று புத்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கின்றார். இந்த ஆசையை அறவே அறுக்க வேண்டும் என்ற மறுமொழிதான் திருக்குறளில் இவ்வாறு வந்திருக்கிறது என்பதை முதல் நிலையாக எடுத்துக்கொள்வோம். ஆசையை அறுத்து விடுதல் என்பதும் அதுவும் மிகவும் தெளிவாக கூறுகின்றார். நீ எந்த பொருளின் மீது ஆசை வருகிறதோ அல்லது எந்த பொருளின் மீது ஆசை இல்லாமல் விலகுகிறாயோ, இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரை ஒரு பொருளின் மீது ஒரு ஆசை வராமல் இருப்பது என்பது இன்றைக்கு இருக்க நிலையில் மிக பெரிய கடுமை. ஆனால் அந்த பொருளின் மீது ஆசை வருகிறது என்றால் என்ன நிலை? நமக்கு அதன் மீது ஒரு தொடர்பு இருக்கிறது. எந்த பொருளின் மீதும் ஆசை இல்லாமல் இருக்கும் நிலை ஆன்மீக நிலை என்று கூறுகிறார்கள். இதில் என்ன விஞ்ஞானம் இருக்கிறது? அங்கேதான் நாம் வருகிறோம். ஒரு பொருளின் மீது ஆசை என்பது நாம் விரும்புவது. ஆனால் நமக்கு கிடைக்கவில்லையா என்றால் கிடைக்கிறது. நினைத்து பாருங்கள். ஒரு தாயின் கருவறையில் இருக்கும் குழந்தைக்கு அது விரும்பி உணவு பெறுவதில்லை. மிக முக்கியமான விஷயம். அதற்கென்று ஒரு உணவு அது கேட்டு பெறுவதில்லை. ஆனால் இயற்கையாகவே கிடைக்கின்றது. அதைப்போன்றே வெளியே வந்த குழந்தை
அது தன்னுடைய வளர் பருவத்தை சரியாக அடையும் வரை 100க்கு 90 வகையான குழந்தைகள் நிச்சயமாக அவைகள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி முழுமையாக அனைத்தையும் பெறுகின்றன. இதைப்போன்று ஒவ்வொரு பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் எண்ணங்களே இல்லை. எண்ணங்களே இல்லை என்ற நிலையில் அவைகளுக்கு ஆசைகள் உருவாவதில்லை. ஆனால் அவைகள் வேண்டிய ஒன்று, அவைகளுக்கு வேண்டிய ஒன்று கிடைக்கிறதா? கிடைக்கிறது. பறவைகளுக்கு உணவு கிடைக்கவில்லையா? மிருகங்களுக்கு உணவு கிடைக்கவில்லையா? இதைப்போன்றே நாம் உயிர் வாழ வேண்டிய அனைத்தும் நாம் வேண்டாமலே கிடைக்கிறது. காற்று நமக்குள்ளே போகிறதே, நாம் ஆசைப்பட்டா போகிறது. நீர், இப்படி ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தீர்களானால் இயற்கை கொடுத்துட்ட பல விஷயமும் நாம் ஆசைப்படாமலே கிடைக்கின்ற விஷயங்கள் பலவற்றையும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இப்பொழுது வள்ளுவம் எதை பார்த்து இப்படி சொல்லி இருக்கிறது? ஆக ஆசையே படாதே என்று முழுமையாக விலகிவிடுவதா? இன்றைக்கு வாரத் தொடர்களிலெல்லாம் ஆசைப்பட வேண்டும் என்று எழுதுகிறார்கள் சில ஆன்மீகவாதிகள். நீ ஆசை இல்லை என்றால் என்ன ஆகிவிடும்? முழுவதுமாக இந்த உலகத்தை விட்டு விலகுகிறாய். அப்துல் கலாம் போன்றவர்கள், டாக்டர் அப்துல் கலாம் போன்றவர்கள் என்ன கூறுகிறார்கள்? கனவு காண். நீ எப்போது கனவு காண்கின்றாயோ அந்த கனவின் மூலம் உனக்கு ஒரு தூண்டல் முயற்சி வரும். அந்த முயற்சியின் மூலம் உன் வாழ்க்கையில் ஒன்றை தேட வரும். அந்த தேடலின் மூலம் கற்க வரும். கற்றலின் மூலம் இப்படி தொடர்ந்து எதுவுமே இல்லாமல் ஜடப்பொருள் போன்று இருப்பதற்கு வள்ளுவம் கூறவில்லை. ஆனால் ஒரு எச்சரிக்கை இங்கே விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு காஷன் கொடுக்கிறது. என்ன காஷன் கொடுக்கிறது? நீ எந்த பொருளின் மீதெல்லாம் ஆசை வைக்கிறாயோ அல்லது எந்த பொருளின் மீது நீ விலகுகிறாயோ, எந்த பொருளிலிருந்து விலகுகிறாயோ என்று குறள் இருந்தாலும் அதனுடைய உள் எச்சரிக்கை, எந்த பொருளிலெல்லாம் நீ ஆசைப்படுகிறாயோ அங்கு துன்பம் உண்டு, பிரச்சனை உண்டு. இந்த ஒரு இடத்தில் நீங்கள் நியூட்டன்ஸ் லாவை சிந்தித்து பார்க்கலாம். எவ்ரி ஆக்ஷன் there will be a opposite and equivalent reactions. இந்த விஞ்ஞானத்தை கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். நீ ஆசையே படாதே என்று அவர் முழுவதுமாக உங்களை விலக்கி தூக்கி எறியவில்லை. வழக்கறிஞர்கள் சொல்லுவது போல ஒரு சஜஸ்ட் பண்ணுகிறார் உங்களுக்கு. ஆனால் நீ எந்தெந்த பொருளின் மீது ஆசைப்படுகிறாயோ அந்த பொருளிலிருந்தெல்லாம் உனக்கு துன்பம் வரும் என்ற ஒரு எச்சரிக்கை இருக்கும்போது, அந்த ஆசைப்பட்டு செய்வதும் தானாக செய்வதும் ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைக்கு தானாக கிடைக்கிறது. அதை போன்று நமக்கும் தானாக கிடைக்குமா என்றால் கிடைக்கும். அந்த கிடைக்கின்ற வரை காலம் கருதி கலங்காது காத்திருக்க வேண்டும் என்பதுதான் விஷயம். இந்த இடத்தில்தான் ஒரு மிகப்பெரிய இந்த மாயையான உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை உடைக்கிறார். நீ தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது போல உன்னுடைய ஒவ்வொரு அணுவான நீ அடைந்து கொண்டிருக்கிற ஒன்றிற்கெல்லாம் நீ அதற்கு ஆக்சிடென்டாக நடந்ததெல்லாம் இன்சிடென்டாக மாற்றுகிறாய். இன்சிடென்டாக நடப்பதையெல்லாம் ஆக்சிடென்டாக நினைக்கிறாய். ஆக ஒவ்வொரு ரிசல்ட், இன்றைக்கு நீ எது உனக்கு கிடைக்கிறதோ அது ஏதாவது ஒரு